விழுப்புரம் மாவட்டத்தில் 380 வங்கி கிளைகள் மூடப்பட்டு 1800க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வங்கி ஊழியர்களின் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தை ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி விழுப்புரம் மாவட்டத்தில் மண்டல செயலாளர் பாலமுரளி தலைமையில் வங்கி ஊழியர்கள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 380 வங்கி கிளைகள் மூடப்பட்டு இதில் பணியாற்றும் 1800க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். மேலும் இதில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து வங்கி ஊழியர்கள் SBI வங்கி முன்பு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பின்பும் மத்திய அரசு தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டங்களை மேற்கொள்ளப் போவதாகவும் கூட்டமைப்பின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நான் தேவி பிரியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா விழுப்புரம் கிளை. எங்களுடைய இந்த கோரிக்கையானது 5 நாள் வேலை என்பது தான். ரிசர்வ் பேங்க் மற்ற எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எது எடுத்தீங்கனாலும் 5 நாள் வேலைன்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஆனால் பேங்க் மட்டும் அதை கேட்கும் போது அதை பல வருடங்களாக தவிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கான காரணமும் எங்களுக்கு ஒரு தெளிவான காரணம் இல்லை. அண்ட் சமீபத்தில் IBA எங்களுக்கு இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் நாங்கள் பல வருஷங்கள் வெயிட் பண்ணுறோம். அதுக்கான எந்த ஒரு நிரந்தர தீர்வும் எங்களுக்கு கிடைக்கல. அதற்காக தான் இந்த போராட்டம். எங்களது மொத்தமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 380 பிரான்ச்சஸ் இருக்குது. 1500 ஊழியர்கள் நாங்கள் இதற்காக போராடுறோம். இன்றைக்கி இந்த ஒரு நாள் போராட்டமானது நிறைவேறப்படாமல் இதற்கான அடுத்த கட்ட நாங்கள் மறுபடியும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அகில இந்திய வங்கிகள் கூட்டமைப்பின் சார்பாக ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதன் காரணம் என்னவென்றால் 5 நாள் வேலை கேட்டு நாங்கள் நீண்ட காலமாக போராடி வரும் எங்களது நியாயமான கோரிக்கை நீண்ட காலமாக நிராகரிக்கப்பட்டு வருகிறது. இது கடந்த 2023 டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்திய வங்கிகள் கூட்டமைப்பு அங்கீகரித்து அதை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது. மத்திய அரசாங்கமானது கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நியாயமான கோரிக்கையை இன்னும் அப்ரூவல் செய்யாமல் கிடப்பில் போட்டிருக்கிறதை வலியுறுத்தி இன்று அகில இந்திய அளவில் அனைத்து வங்கிகள் கூட்டமைப்பானது இன்று ஒரு தேசிய அளவில் வங்கி ஒருநாள் வேலை நிறுத்தத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், இன்று நிதி நிறுவனங்களான RBI, NABARD மற்றும் பல பொதுத்துறை நிறுவனங்களான SEBI அண்டு LIC போன்ற நிறுவனங்கள் அனைத்திற்கும் 5 நாள் வேலை நிறுத்தம். அதுபோக மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் அனைத்தும் 5 நாட்கள் வேலை நிறுத்தம், அதாவது வேலை என்ற நிலை இருக்கின்ற சூழலில் ஏன் வங்கிகளுக்கு மட்டும் இந்த நியாயமான கோரிக்கை மறுக்கப்படுகிறது? உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இன்று வங்கியை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் தெரியும். வங்கி கிளையில் நுழைந்தால் எவ்வளவு கூட்டம் இருக்கிறது, எவ்வளவு வேலைகள் இருக்கிறது. அதை அனைத்தையும் பொறுமையாக எங்களது வங்கி ஊழியர்கள் நிதானமாக செய்து அனைவருக்கும் தங்களது தனிப்பட்ட கஷ்டங்களை பாராமல் கஸ்டமர்களுக்கு நாங்கள் சேவை செய்து வருகிறோம். இருப்பினும் இன்றைக்கி அரசாங்கமானது அதனுடைய அனைத்து வேலைகளையும் வங்கிகள் மூலமாக தான் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன. 100 நாள் வேலை திட்டமாகட்டும், முதியோர்கள் ஓய்வூதிய திட்டம், ஓய்வூதிய பணமாகட்டும், கேஸ் மானியமாகட்டும், அனைத்து வகையான மானியம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வங்கியில் தான் பொதுத்துறை வங்கிகள் தான் இன்று செயல்படுத்தி கொண்டு வருகிறது. அதே போல் இந்த கோவிட் டைமில் நாங்கள் பண்ணாத சர்வீஸே கிடையாது. நம்மளுடைய வங்கியினுடைய ஒட்டுமொத்த பங்களிப்பின் சார்பாகத்தான் நம்மளது வளர்ச்சி விகிதமானது அகில உலகில் பறைசாற்றப்பட்டு வருகிறது. இன்று அகில உலகில் நமது வளர்ச்சி விகிதம் 3வது இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றனால் அதற்கு வங்கிகள் முதுகெலும்பாக திகழ்ந்து தங்களது பங்களிப்பை அளித்து கொண்டிருக்கிறது ஒரே காரணத்தினால தவிர இது மற்ற காரணங்களால் அல்ல. எனவே எங்களது அனைத்து காரணங்களை அரசாங்கம் ஆராய்ந்து எங்களுக்கு இன்னும் அதாவது வங்கி உபயோகிப்பாளர்கள் ஒரு பக்கம் அதிகமாகி கொண்டே வருகிறது. ஆனால் செயல்படுத்தும் ஊழியர்கள் எண்ணிக்கை மிகவும் அரிதாக இருக்கிறது. எனவே வங்கியினுடைய அதிகாரிகள் ஊழியர்கள் மட்டும் எண்ணிக்கையை அதுக்கு சமமாக உயர்த்த வேண்டும் என்றும் நாங்கள் நீண்டமாக கோரிக்கைகளை 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் தாண்டியும் எங்களுக்கு வழங்காத இந்த 5 நாள் வேலை என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இதை கேட்கிறோம். இதற்கு அனைத்து பொதுமக்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.